பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நாங்கள் மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரித்து மையப்படுத்துகிறோம். இதுவரை நீர் எங்களை நடத்தினீரே. இந்த 2வது மாதத்தின் முதல் நாளை காண கிருபை செய்தீரே. உமக்கு நன்றி ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்க முடியாய். அதிகாலையில் நீர் எங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முதல் இந்த மாதம் முழுவதுமாக உம்முடைய கிருபைக்குள்ளே நீர் எங்களை வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய வல்லமைகள், உம்முடைய செயல் எல்லாமே கிருபை நிறைந்ததாய் காணப்பட எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய நோக்கம் நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த அதிகாலையில் நம்மை தேடி வருகிற உம்முடைய ஜனங்களை உம்முடைய வார்த்தையினால் தேற்றி ஆற்றி அருள் கண்டு நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய சம்பவங்களோடு கூட இருக்கட்டும். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, உன்னத உத்தம நாமத்தை ஸ்தோத்திரி என்ற ஸ்தோத்திர பாடல் 7வது பாடல். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, உன்னத உத்தம நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, உன்னத உத்தம நாமத்தை ஸ்தோத்திரி. வையகத்தில் உனக்கு மெய்யன் மனதிறங்கி செய்த உபகாரம் மறவாமல். வையகத்தில் உனக்கு மெய் என் மனதிறங்கி செய்த உபகாரம் மறவாமல். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, உன்னத உத்தம நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, உன்னத உத்தம நாமத்தை ஸ்தோத்திரி. பாவத்தில் அமிழ்ந்து பிணியினால் வாருந்தி சாம்பக்கோழியில் வென்று ஆபத்தில் நிற்கையில். ஆபத்தில் அமிழ்ந்து பிணியினால் வாருந்தி சாம்பக்கோழியில் வென்று ஆபத்தில் நிற்கையில். மீட்டுனக்கிறக்கம் கேருபை என்னும் முடியை சூட்டிய கர்த்தனை நிதம் நினைந்து. மீட்டினக்கிறக்கம் கேருபை என்னும் முடியை சூட்டிய கர்த்தனை நிதம் நினைந்து. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, உன்னத உத்தம நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, உன்னத உத்தம நாமத்தை ஸ்தோத்திரி. பெற்ற பிதா போல் பரிதபித்தனைப்பான் பற்றிடும் அடியோர் முற்றும் பயப்படில். பெற்ற பிதா போல் பரிதபித்தனைப்பான் பற்றிடும் அடியோர் முற்றும் பயப்படில். அக்கிரமம் எல்லாம் கர்த்தன் கருணையால் ஆக்கினை என்று அகற்றிடுவார். அக்கிரமம் எல்லாம் கர்த்தன் கருணையால் ஆக்கினை என்று அகற்றிடுவார். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, உன்னத உத்தம நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, உன்னத உத்தம நாமத்தை
ஸ்தோத்திரி. மாமிசமெல்லாம் வாடும் புல்தானே, கோவில் வளர்ந்திடி வயலின் பூவாமே. மாமிசமெல்லாம் வாடும் புல்தானே, கோவில் வளர்ந்திடி வயலின் பூவாமே. கர்த்தன் கருணைக்கு கரை என்பதில்லை, நித்தியமாக நிலைத்திடுமே. கர்த்தன் கருணைக்கு கரை என்பதில்லை, நித்தியமாக நிலைத்திடுமே. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே, உன்னதனுத்தம நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே, உன்னதனுத்தம நாமத்தை ஸ்தோத்திரி. துதித்திடுவீரே துதகணங்களே, ஜோதியாயுள்ளவர் கோடி சேனைகளே. துதித்திடுவீரே துதகணங்களே, ஜோதியாயுள்ளவர் கோடி சேனைகளே. ராஜ்யங்களில் அவர் காட்டிய கிரியைக்காய் சாட்சிகள் நாம் தோதே சாற்றிடுவோம். ராஜ்யங்களில் காட்டிய கிரியைக்காய் சாட்சிகள் நாம் தோதே சாற்றிடுவோம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே, உன்னதனுத்தம நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே, உன்னதனுத்தம நாமத்தை ஸ்தோத்திரி. வையகத்தில் உனக்கு மெய் என் மனதிறங்கி செய்த உபகாரம் மறவாமல். வையகத்தில் உனக்கு மெய் என் மனதிறங்கி செய்த உபகாரம் மறவாமல். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே, உன்னதனுத்தம நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே, உன்னதனுத்தம நாமத்தை ஸ்தோத்திரி. அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தே. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தே. இதுவரை உதவி எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தே. எபினேசர் எபினேசர் காலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி.
அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய் எல் ஷடாய். யெகோவாயீரே எல்லாம் பார்த்து கொள்வி. இந்த மாதம் கர்த்தர் பார்த்து கொள்வார். யெகோவாயீரே எல்லாம் பார்த்து கொள்வி, எல்லாம் பார்த்து கொள்வி. யெகோவாயீரே எல்லாம் பார்த்து கொள்வி. யெகோவாயீரே அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், ஆமென். அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. இதுவரை நம்ம நடத்தின ஆண்டவர் இந்த மாதம் கடந்த மாதங்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல் நடத்திருக்கிறார். இந்த புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு தந்தபடினால் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் பாடலை பாடி நம் கர்த்தரை ஆராதிப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தேவனே. இந்த பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் சேர்ந்து பாடி நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த மாதத்தில் உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. இந்த காலவளையில இந்த புதிய மாதத்துல செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வனே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே அக்னி ஸ்தம்பமே ஏற்றும் தெய்வமே துணையாளரே. மேக ஸ்தம்பமே அக்னி ஸ்தம்பமே ஏற்றும் தெய்வமே துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி மகிழ்கிறேன். எல்லாரும் சேர்ந்து உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போ என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே எனது பிரியமே எனது ஆசையே
ஏக்கமே, எனது பிரியமே, எனது ஆசையே, எனது ஆசையே, உமக்கு பிரியமானதை செய்ய. எல்லாரும் எழுந்திருக்கலாமா? தேவ சமூகத்தில் எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. இந்த மாதத்துல ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக சம்பமே, அக்னி சம்பமே, ஏற்றும் தெய்வமே, துணையாளரே. காலவேளையில் உற்சாகத்தோடு அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உமது அன்பை அதிகாலையோ காண செய்யும் கருணை நேசரே. உமது அன்பை அதிகாலையோ, அதிகால வேளையில் ஆண்டவரே செய்யும் கருணை நேசரே. உம்மை நம்பி நான் வந்திருக்கிற ஆண்டவரே, உம்மையே நம்பியுள்ளே. நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. இந்த மாதம் முழுவதும் நீர் விரும்புகிற பாதையில நடக்க நீர் எனக்கு காண்பித்துள்ள ஆண்டவரே. சிகரமே, ஆருயிரே, அனைக்கும் இயேசுவே, ஆறுதலே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அனைக்கும் இயேசுவே, ஆறுதலே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வனே. இந்த மாதத்தாச்சு தீர்மானம் பண்ணுங்க. என்னுடைய பிரியல்ல ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் அல்லப்பா, உம்முடைய சித்தம் பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தருவீராக. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தேவனே. சொல்லுங்க, எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க. உமக்கு பிரியமானதை பாடுங்க, பாடுறதவங்க பாடுங்க. எனக்கு கற்றுத்தாரும் தேவனே, நீரே என்னுடைய தேவன், நீரே என் தேவன். நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியில் ஆண்டவரே, உமக்கு பிரியமான வழியில் வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, ஏற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, ஏற்றும் தெய்வமே, துணையாளரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த புதிய மாதத்தை காண கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். இந்த வருஷத்தின் துவக்க நாளில் ஆண்டவருக்கு பிரியமானதை தேவ சித்தத்தை செய்வேன் என்று சொல்லி எவ்வளவோ தீர்மானம் பண்ணியிருக்கலாம். ஆனால் கடந்த மாதத்தில் ஒருவேளை நம்ம தவறி போயிருக்கலாம். ஒருவேளை ஆண்டுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் போயிருக்கலாம். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போயிருக்கலாம். ஆண்டவர் போதித்திருந்தாலும் அதன்படி செய்யாமல் நம்ம போயிருக்கலாம். இந்த மாதத்திலேயாச்சும் தெளிந்த புத்தி உள்ளவளாக இருந்து கர்த்தர் இந்த அதிகால வேளையில நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். 143 சங்கீதம் 143 சங்கீதம் 10 வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. உமக்கு பிரியமானதை செய்ய ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என்னுடைய தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்துவீராக. இந்த மாதம் கர்த்தர் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற நம்மை பார்த்து எனக்கு பிரியமானது செய்யவே நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கிற ஜனங்களை பிரியப்படுத்த பார்க்கிறோம். உலகத்தை பிரியப்படுத்த பார்க்கிறோம். ஆனா நம்ம என்றைக்கு ஆண்டவரை பிரியப்படுத்துறோம் அன்றைக்கு தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார்.
இந்த மாதத்தில் தீர்மானம் பண்ண, இந்த மாதத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவன் பிரியும் வரையிலும் ஆண்டவர் எமக்கு பிரியமானதை மாத்திரம் என் குடும்பத்தில், என் பிஸ்னஸில், என் வேலையில், என் தொழிலில், என் ஆவிக்குரிய ஜீவியத்தில், என் குடும்பத்தின் காரியங்களில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு தேவையான காரியத்தை எல்லாம் ஜெபித்து உமக்கு என்ன பிரியமோ என்பதை கேட்டறிந்து வசனத்தின் பிரகாரமாக இந்த மாதத்தை நீர் என்னை நடத்துங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நீர் எனக்கு போதிங்க. ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வதற்கு கர்த்தரே நமக்கு போதிப்பார். அவரே நமக்கு வழிகளை காண்பிப்பார். செம்மையான வழியை நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். எது ஆண்டவருக்கு பிரியம்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுதலுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். நீங்க விசுவாசமா இருப்பது கர்த்தருக்கு பிரியம். இந்த நாட்களில் நீங்க என்னெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ, எந்தெந்த காரியத்துக்காக தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். அது ஆண்டவருடைய பிரியம். என்னன்னா, நீங்க விசுவாசமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் சொன்னார், மனுஷர்கள் மேல விசுவாசமா இருக்காதீங்க, ஆண்டவர் மேல விசுவாசம் உள்ளாருங்க. மனுஷர் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க, ஒருத்தரும் செய்ய மாட்டான், யாரும் செய்ய மாட்டாங்க, சொல்லுவாங்க, வாக்கு மாறி போயிடுவாங்க. ஆனா மார்க் எழுதின சுவிசேஷம் 11:22 சொல்லப்பட்டது, இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். உலகத்தின் மேலேயோ, பணத்தின் மேலேயோ, பொருளின் மேலேயோ, அந்தஸ்தின் மேலேயோ, உங்க வசதி வாய்ப்புகள் மேலேயோ நம்பிக்கை அல்ல, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, யோவான் 11:14 சொல்லப்பட்டது போல உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவருக்கு பிரியம். நீங்க விசுவாசமா இருக்கணும். நீங்க விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். இரண்டாவது, துன்மார்க்கன் சாகிறதனுக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் சொல்றார். எசேக்கியேல் 18:23 இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசமா இருப்பது கர்த்தருக்கு பிரியம். அவன் தன்னுடைய வழிகளை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அறிக்கை செய்து தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது ஆண்டவருக்கு பிரியம் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். முழங்கால் போட்டு தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்த்து இந்த 2 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய இன்றைக்கு தீர்மானம் பண்ணும். விசுவாசத்தோடு இருங்க, அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ தீர்மானம் பண்ண, அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். தன் வழிகளை விட்டு திரும்பணும். இது தேவனுடைய வழியில் நடக்க தீர்மானம் பண்ணுங்க. உங்க சுய வழி வேண்டாம், பரிசுத்தத்துக்கு கேடான வழிகள் வேண்டாம், துன்மார்க்குடைய வழி வேண்டாம், பாவியுடைய வழி நிற்காதீங்க. பரியாசக்கார் உட்காரும் இடத்துல உட்காராம கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியம். அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். இதோ உமக்கு பிரியமானது செய்ய வருகிறேன், உம்முடைய சித்தத்தை செய்ய வருகிறேன் என்று சொன்னது பட்டது போல இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க. இந்த முதல் நாள்ல எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான இந்த புதிய மாதத்தை கர்த்தர் கொடுத்ததுக்காக நன்றி. இந்த 2வது மாதத்துக்குள்ளாக அடி எடுத்து வைக்க கர்த்தர் கிருபை செய்து கடந்த மாதங்கள் முழுவதும் கர்த்தர்களை பாதுகாத்து உமக்கு பிரியமானது செய்யவே எங்களுக்கு கற்றுத்தார், எங்களுக்கு போதிங்க ஆண்டவரே. விசுவாசத்தோடு நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தேவையில்லாத ஆண்டவர் உமக்கு பிரியமில்லாத வழிகளை விட்டு நாங்கள் மனம் திரும்பி பிழைப்பது தான் நமக்கு பிரியம் என்று நீர் உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். தேவ சித்தத்தை செய்யவும், செம்மையான வழி நடக்கவும், பிரியமானவர்களை நாங்கள் செய்வதற்கென்றே நீர் எங்களை திறந்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய கரத்தில் எங்களுடைய காரியங்கள்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறதோ எங்களுடைய வேலையிலையும், தொழிலையும், வியாபாரத்திலும், ஊழியத்தின் பாதையில், குடும்பத்தின் பகுதியில் உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எடுத்து நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் கிருபையாக இந்த 2வது மாதத்தின் முதல் நாளை காண நம்ம எல்லாருக்கும் நல்ல ஜீவனையும் சுகத்தையும் பலனையும் தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றியாக இருக்கணும். எப்போதும் வழக்கம் போல நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லாமல் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் செய்த நன்மைகளை மறவாமல் அவருக்கு நன்றி ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். மோசேயினுடைய 5வது ஆகமமாகிய உபாகமம் 1வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உபாகமம் 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அல்லேலூயா. தேவ ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தது மட்டுமல்ல, ஏறக்குறைய 40 வருஷம் அளவும்
அவர்களை சுமந்து ஒரு தகப்பன் பிள்ளை பொழுது சுமக்கிறது போல சுமந்து கொண்டு வந்த வழிகளை நினைத்து பாருங்கள். அதாவது 5வது ஆகமமாகிய இந்த உபாகமத்தில் மோசேயினுடைய கடைசி வார்த்தைகள், அவருடைய நாட்கள் இறுதி காலங்களிலே தேவ ஜனத்தை, இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்து சொன்ன பல வார்த்தைகளை இந்த பகுதியில் நான் வாசிக்கிறோம். 4வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, 40ஆம் வருஷம் 11ஆம் மாதம் 1 தேதியிலே மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி தனக்கு கர்த்தர் விதித்த யாவையும் அவர்களுக்கு சொன்னான். அல்லேலூயா. அந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1வது வசனம் 11 நாள் பிரயாணம்தான் இல்லையா? சேயீர் மலை தேச வழியாய் ஓரேபுக்கு 11 நாள் பிரயாண தூரத்தில் உள்ள காதேஸ் பர்னியாவிலிருந்து என்று 11 நாள் ஒரு பிரயாணத்தை குறித்தும் நாம் இங்கே வாசிக்கிறோம். 40ஆம் வருஷம் 11வது மாதம் 1 தேதி. இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கிறது, அவங்க கானானுக்குள்ளே பிரவேசிக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி மோசே தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்தி வந்த எல்லா வழிகளையும், சுமந்து வந்த வழிகளை நினைக்குங்கள் என்று சொல்லி இந்த 1வது அதிகாரம் 31வது வசனத்தில் 2 முறை சுமந்து வந்த வழிகள், சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். நம்முடைய தேவன் நம்மை சுமக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. அவர் நமக்கு நல்ல ஒரு தேவனாக இருந்து தகப்பனாக, தாயாக, மெய்ப்பராக நல்ல விதத்திலே நம்மை எல்லா விதத்திலும் சுமந்து காக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆகவே நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவள் மேல் வைத்து விட வேண்டும். 1 பேதுரு 5:8 நாம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நம்மை தேவன் விசாரிக்கிறவராக இருக்கிறபடினாலே நம்முடைய கவலைகள், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் நம்மை சுமப்பார். ஆமேன். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளிலே சுமக்கிறது போல என்கிற காரியத்தை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று திரும்ப திரும்ப மோசே தம்முடைய ஜனங்களுக்கு அதை சிந்திக்க வைக்கிறார். கடந்த எத்தனையோ வருஷங்களுக்கு பிற்பாடு எங்களுடைய கிராமத்துக்கு நான் சென்றபோது, எங்கள் கிராமத்திலிருந்து இன்னொரு தூரமான கிராமத்திற்கு எங்கள் தகப்பன், எங்கள் தாய் எங்களை சுமந்து வந்த வழி நினைத்து பார்த்தால் இவ்வளோ தூரமா என்று சொல்லி. இப்பொழுதெல்லாம் காரில் போகிறோம், ஆனால் அதை நினைத்து பார்க்கும்போது அன்றைக்கு பெரிய ஒரு சந்தோஷம் உண்டானது. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளிலே சுமக்கிறது போல கர்த்தர் இம்மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்திருக்கிறாரு? சுமந்து வந்திருக்கிறார். என்னுடைய ஊழியத்தின் நாட்களிலே கூட இந்நாள் வரைக்கும் அவர் என்னை தூக்கி சுமந்து வந்தபடியினால்தான் சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல் ஆண்டவருக்காக தியாலி செய்வதற்கு துடிப்பு எப்போதும் காணப்படுகிறது. ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை சுமந்தார் என்கிற, சுமக்கிறார் என்கிற விசுவாசம் உங்களுக்கு உண்டா? அப்படி என்றால் நம்முடைய எல்லா சூழ்நிலையிலையும் நாம் அவர் மேல் வைத்து விட வேண்டும். கவலையோ, கண்ணீரோ, போராட்டமோ, பிரச்சனையோ, சோதனையோ, வேதனையோ, என்ன தேவையில்லானாலும் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உங்களை விசாரிக்கிறான் அப்படின்னால் அவர் மேல் நம்முடைய பாரத்தை வைத்து விட வேண்டும். இந்த உலகத்தின் தாய் தகப்பன்மார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்து சுமந்து பாதுகாத்து தப்புவித்து தேவைகளை சந்தித்து வருவார் என்றால், பரலோக பிதா, பரமபிதா அதை பார்க்கலும் அதிகமாக செய்வார் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். இந்த பூமியில் கொஞ்ச காலம்தான் நம்முடைய தகப்பன்மார் நம்மோடு இருப்பாங்க, ஆனால் பரமபிதா எப்போதும் எல்லா நாளும் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நம்மோடு இருக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தகப்பன் தன் பிள்ளையை, ஒரு தகப்பன், ஒரு மனிதன் தன் பிள்ளையை தோளிலே சுமக்கிறது போல சுமந்து கொண்டு வந்த வழியில் எல்லாவற்றையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனங்களை நாம் பார்க்கும்போது, தகப்பன் சிற்றியாத புத்திரன் உண்டோ? சுமக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சரிப்படுத்த, சீர்படுத்த, ஸ்திரப்படுத்த, வழிநடத்த, ஆலோசனை கொடுக்க, முன் சென்று பாதை காட்ட எவ்விதமாக நம்முடைய தகப்பன்மார் நமக்கு உதவி செய்கிறார்களோ, அதே போல் நம்மை பரமபிதாவும் நமக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறார். அவர் செய்யாமல் இருக்கவே
மாட்டார். ஆகவே ஒரு மனிதன் தன் பிள்ளையை தோளிலே சுமக்கிறது போல அவர் நம்மை சுமக்கிறவர், தகப்பனை போல சுமக்கிறவராக இருக்கிறார். இந்த நாட்களில் கடவுள் என்று சொல்லக்கூடிய பல பொம்மைகள் எல்லாம் மனுஷன் சுமந்து கொண்டு போய்கொண்டு இருக்கும்போது நம்முடைய தேவன் நம்மை சுமக்கிறார் என்று அறியும்போது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் அவரையே நாம் நம்புவோம், அவருக்கென்றே நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய கஷ்டங்களிலும் கண்ணீரின் பாதையிலும் கூட சோதனை வேலையிலும் கூட நம்ம எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்துவிட கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆகவே நம்முடைய தேவன் ஒரு தகப்பனை போல சுமக்கிற தேவனாக இருக்கிறார், சுமக்கிற தேவன். இந்த நாளிலே அவர் நம்மை சுமக்கிறார் என்கிற தரிசனத்தோடு இந்த வாழ்க்கையை, இந்த நாட்களை, இந்த காலங்களை அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம் என்றால் நிச்சயமாக அவர் நம்மை கடைசி வரைக்கும் சுமந்து கொண்டு போவார் என்பதில் சந்தேகம் இல்லை. நாம் வாசிக்கிறோம் எசேயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66வது அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 12வது வசனத்தின் இறுதி பகுதியிலும் நாம் பார்க்கிறோம், ஒரு தாயை போல் அவர் நம்மை சுமக்கிற தேவனாக இருக்கிறார். 12வது வசனத்தின் பின்பகுதி, அப்பொழுது நீங்கள் முளைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள். இடுப்பிலே வைத்து சுமக்கப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை சுமக்கிறது போல, ஒரு தாய் தன் பிள்ளையை சுமக்கிறது போல, 10 மாதங்கள் ஒரு தாய் தன் பிள்ளையை சுமக்கிறது போல அவர் நம்மை சுமந்து வந்தார், சுமக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார், ஆற்றுகிறவராக இருக்கிறார், தாளாட்டுகிறவராக இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், போஷிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் பாடினோம், எல் ஷெடாய், எல் ஷெடாய் என்றால் தாயை போன்ற தேவன். தாயை போன்ற தேவன் நமக்கு இருக்கிறபடினாலே அவர் ஒரு தாய் தன் பிள்ளையை சுமக்கிறது போல தேவன் நம்மை சுமக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அடுத்த 13வது வசனத்தை வாசிக்கலாம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுகிற இந்த காரியம் எங்கே என்றால் சபைக்குள்ளே, தேவ சமூகத்தில், தேவனுடைய சபையின் ஐக்கியத்துக்குள்ளே நாம் இருக்கும்போது எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மை தேற்றவும், ஆற்றவும், சுமக்கவும், பாதுகாக்கவும், பராமரிக்கவும், போஷிக்கவும் கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்ற வசனத்தின்படி ஒரு தாய் தன் பிள்ளையை போஷித்து காப்பாற்றுகிறது போல, ஒரு தாய் தன் பிள்ளையை சுமந்து காக்கிறது போல, தகப்பனை போல் மட்டுமல்ல ஒரு தாயை போல அவர் நம்மை சுமக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஏசாயா 49:15 நாம் பார்க்கிறோம், அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல், தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தாய் தகப்பன் பிள்ளைகள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. மறவாத தேவன். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் கூட அவர் நம்மை ஒருபோதும் ஒரு நாளும் மறப்பதில்லை என்று நாம் பார்க்கிறோமே. அதனால்தான் வேதம் சொல்கிறது, அன்பின் அப்போஸ்தலன் சொல்லும்போது அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தார். நாம் அல்ல, அவரே நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தார். இது இப்பொழுது நேற்றல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் என்னையும் உங்களையும் குறித்து ஒரு ப்ரீ டெஸ்டினேஷன், ஒரு முன் ஏற்பாடாக அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். இதுதான் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும்போது, நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாக இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் உலக தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியினால். அப்படி என்றால் இந்த உலகத்தில் நாம் பிறப்பதற்கு முன்னாடியே என்னை பற்றியும் உங்களை பற்றியும் தேவன் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருந்தார். அந்த நோக்கத்தை நமக்குள்ள நிறைவேற்றும்படியாக அப்போஸ்தலன் பவுல் சொல்வது போல, இதற்காகவே நான் பிறந்தேன் என்று சொல்லுகிறார், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லி இயேசுவும் சொல்லுகிறாரே. அதுபோல உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அன்பிலே நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக குற்றமில்லா இருப்பதற்காக
கிறிஸ்து இயேசுவுக்கு நம்மை தெரிந்து கொண்டார். ஆகவே நாம் அல்ல, அவரே நம்மை முந்தி தெரிந்து கொண்டார், முந்தி அன்பு கூர்ந்தார். இந்த அன்பு மிக மிக விலையேற பெற்றது. இவ்வளவாக உலகத்திலே அன்பு கூர்ந்தார். யோவான் சுவிசேஷம் 3:16 அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். இவ்வளவாக தேவன் நம்மிடத்தில் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, தாயினுடைய அன்பு மிக மிக விலையேற பெற்றது என்று இந்த உலகத்தில் சொல்கிறாங்க. அதை காட்டிலும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு மிகவும் விலையேற பெற்றதாக இருக்கிறது. ரோமரில் என்ன வாசிக்கிறோம்? தன்னுடைய நேசகுமாரன் என்றும் பாராமல் நமக்காக தம்முடைய குமாரனையே தந்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அப்படி என்றால் குமாரனையே நமக்காக தந்தவர், நேசகுமாரனையே நமக்காக தந்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நிச்சயமாக அருளுவார், கொடுப்பார். இந்த நம்பிக்கையில் நாம் சந்தோஷமாக இருப்போம். ஆகவே ஒரு தாய் தன் பிள்ளையை சுமக்கிறது போல, மடியிலே சுமக்கிறது போல நம்மை தேவன் சுமக்கிறவர். தகப்பனை போல் மட்டுமல்ல, தாயை போல அவர் நமக்காக சுமந்து இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறார், போஷித்திருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரோடு காணப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, சரித்திரபூர்வமாக பல மா வீரர்களை பற்றியும் பெரிய மனிதர்களை பற்றியும் பார்ப்போம் என்றால், அவர்கள் தங்களுடைய தாயினுடைய போதனை, தாயினுடைய தாலாட்டு பாட்டிலேயே வீரத்தை கற்றுக்கொண்டாங்க, விவேகத்தை அறிந்து கொண்டாங்க. பல காரியங்களை அவர் அறிந்து கொண்டது நிமித்தமாக தேசத்தில் மிக பெரியவர்களாக மாற்றப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஏன்? மோசேயின் வாழ்க்கையில் அவன் தன் சொந்த தாயின் மூலமாகவே போஷித்து காப்பாற்றும்படியாக ராஜ அரண்மனையில் இருந்தாலும் கூட தன் தாயே மோசேயை போஷித்து காப்பாற்றினால்தான் அந்த எபிரேய ஜனங்களுடைய நிலைமையை அவள் சொல்லியிருக்கக்கூடும். ஆமேன். கொஞ்சம் பிரிவினான போது தேசத்தில் தன்னுடைய சொந்த சகோதரர்களை பார்க்க போனான் என்று தானே வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி என்றால் மோசேயின் தாயே மோசேயை சீராட்டி தாலாட்டி பாலூட்டி வளர்த்ததுனால தான் அந்த சொந்த ஜனங்களை பற்றி ஒரு அறிவு அவனுக்கு வந்திருக்கிறது. ஆகவே அவன் பிரிவினான போது பார்வோன் குமார்த்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோடு சேர்ந்து கொண்டான். அல்லேலூயா. அந்த தாயினுடைய போதனை, அதனால்தான் தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாதே. ஏனென்றால் அவர்கள் நம்மை சுமந்து வந்த காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் தகப்பனை போல சுமக்கிறார், தாயை போல சுமக்கிறார். உபாகமம் 32 இன்னொரு பகுதியை நாம் பார்க்கிறோம். 11-12 கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. அல்லேலூயா. கழுகு அது மிக உன்னதமான இடங்களில் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. ஆகவே இந்த கழுகு பரிசுத்தவான்களுக்கு அடையாளமாக, உன்னத ஜீவியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. கழுகு அது என்ன செய்கிறது? தன் கூட்டை கலைத்து அதுக்கு முன்னே கூடு கட்டுகிறது. கூடு கட்டும்போது நன்றாக சின்ன சின்ன குச்சிகள், கம்பிகள், முள்கள் இதெல்லாம் கொண்டு வந்து, அதுக்கப்புறம் பேப்பர்ஸ், பஞ்சுகள்லாம் கொண்டு வந்து கூட்டை அப்படியே பஞ்சு மத்தை போல் கட்டுகிறது. அதுக்கப்புறம் முட்டையிட்டு அவையும் காத்து கொண்டிருக்கிறது. ரொம்ப சொகுசாக இருக்கிறது. அந்த குஞ்சுகள் வளர வளர அது என்ன செய்கிறது? தன் கூட்டை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அது கலைக்க ஆரம்பிக்கிறது. எதுக்காக? இந்த சொகுசுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் அவங்க என்னை போல வளர முடியாது, என்னை போல பறக்க முடியாது, உன்னதமான காரியம் செய்ய முடியாது என்று சொல்லி கழுகு தன் கூட்டை
கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அந்த குஞ்சுகள் பரிதபித்து அங்குங்குமாக ஓடும்போது தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி அசைவாடி தன் செட்டைகளை விரித்து கழுகு தன் குஞ்சுகளை அந்த கூட்டுக்குள்ளே வைத்து செட்டையில் மூடி கொண்டிருக்கும் போது அந்த கழுகினுடைய செட்டை எவ்வளவு பெரியது என்பது எவ்வளவு விசேஷித்தது என்று இந்த குஞ்சுகளுக்கு தெரியாது. ஆனால் அதன் மேலே எழும்பி வந்து என்ன செய்கிறது, தன் செட்டைகளை விரித்து அல்லேலூயா. ஆமாம், அந்த பகுதியில் இருக்கிற இந்த கழுகுகளுடைய சிறகு செட்டைகளை பார்த்தால் ஒரு முனை முதல் மற்ற முனை வரைக்கும் 14 அடி நீளம் இருக்குமாம். அவ்வளோ பெரிய கழுகு தன் செட்டைகளை விரித்து தன் பெரிய பலனை குஞ்சுகளுக்கு காட்டும். அதே வேளையில் தன்னை போலவே அந்த குஞ்சுகள் வளர வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறது, குஞ்சுகளை அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அல்லேலூயா. அப்போ அந்த பழக்குவிப்பதற்காக பயிற்சி கொடுப்பதற்காக அந்த காலங்கள் அங்கே செய்யப்படுகிறதை பார்க்கிறோம். கழுகு தன் செட்டின் மேல் குஞ்சுகளை சுமந்து கொண்டு போகிறது போல உங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் இன்னும் அதிகமாக வளர வேண்டுமென்றால், நாம் இன்னும் பரிசுத்தத்தில் மேன்மையடைய வேண்டுமென்றால் பலவிதமான சோதனைகளை சந்திக்க வேண்டும், பாடுகளை கஷ்டங்களை சந்திக்க வேண்டும். கழுகு எவ்விதமாக தன் குஞ்சுகளை சட்டையில் எடுத்துக்கொண்டு போய் அசைவாடுகிறதோ அதுபோல் அவர் நம்மை என்ன செய்கிறார், பல இடங்களில் கொண்டு போகிறார். எல்லா சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரோடு இருந்தால் நிச்சயமாய் அந்த கர்த்தரை போல அவருடைய சுபாவங்கள் நமக்குள்ளே வளரும் என்பதில் சந்தேகமில்லை. யாக்கோப்பு நிருபம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை படிங்களேன். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து, விசுவாசமானது அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாய். விசுவாசம் பூரணப்பட்டதென்று அப்படி என்றால் விசுவாசம் அது கிரியையோடு கூட பூரணப்பட வேண்டும் என்பதற்காக நாம் விசுவாசியில் இருந்தால் போதாது, ஒரு பூரணத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் சோதனை. 1:12 நான் வாசிக்கிறேன். யாக்கோப்பு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சோதனை சகிக்கக்கூடிய கிருபையை கொடுத்து நடத்துகிறார். அதுதான் நமக்கு வாசிக்கிறோம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆகவே சோதனை, பாடுகள், நெருக்கங்கள், போராட்டங்கள் எல்லாமே நம்மை பயிற்சிவிக்கிறது, பழக்குவிக்கிறது, நம்மை உருமாற்றுகிறது. தாவீதின் வாழ்க்கையில் அநேக யுத்தங்கள் அந்த தாவீதினுடைய வாழ்க்கையில் யுத்தங்களுக்கு சென்ற இடத்துல எல்லாம் பொன், வெள்ளி, இரும்பு, வெண்கலம் இதெல்லாம் நிறைய கொண்டு வந்து சவரித்து வைத்தான். எதுக்காக என்றால் ஆலயத்தை கட்டும்படியாக. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒவ்வொரு சோதனையிலும், ஒவ்வொரு கஷ்டத்திலும், ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒரு நல்ல சுபாவத்தை கற்றுக்கொள்கிறோமா இல்லையா? உண்மை. இதெல்லாம் நம்ம ஒரு ப்ராசஸர் சொல்கிறது போல் ஒரு பகுதியில் நம்ம கர்த்தர் நடத்துகிறார். கழுகு தன் குஞ்சுகளை எவ்விதமாய் சட்டையிலே சுமந்து கொண்டு போய் அதுக்கப்புறம் கீழே அப்படி விட்டுடுமா, அது கீழே போய் பாறையில் மோதி செத்து விடாதபடிக்கு திரும்பவும் அந்த சட்டையில் தாங்கி சுமந்து கொண்டு போகிறது போல. ஆகவே நமக்கு பாடு கஷ்டங்கள் வந்தாலும் அவைகள் மத்தியில் நாம் சுபாவங்களை கற்றுக்கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்ம எப்போதும் சுமந்து காக்கிறவராக இருக்கிறார். அதனால் நாம் யாரையும் சார்ந்து கொள்ள அல்ல, கர்த்தரை மேல் மாத்திரம் சார்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் மேல் தன் நம்பிக்கை வைத்து கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆக நாம் நம்பும் நம்முடைய கண்மலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவரே நம்மை சுமக்கிறவராக இருக்கிறார். இப்படி கழுகு தன் குஞ்சுகளை செட்டையிலே சுமக்கிறது போல நாம் எங்கேயும் சார்ந்து கொள்ளாதபடிக்கு கர்த்தர் மேல் சார்ந்து கொள்வோம். வனாந்திரத்திலிருந்து வருகிற அந்த மணவாட்டி குறித்து வேதம் சொல்கிறது, தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார்? உன்னத பாட்டிலே நான் வாசிக்கிறோம்.
யோனாவின் வாழ்க்கையில் நல்ல ஒரு தீர்க்கதரிசி தான், நல்ல காரியங்கள்லாம் இருந்தது. ஆனால் வழி சென்ற பிற்பாடு கர்த்தர் திரும்பவும் அவனை கொண்டு வந்து பிரசங்கம் பண்ண வைத்து அந்த தேசத்தில் ரட்சிப்பு உண்டாக வேண்டும் எதிர்பார்த்தார். ஆனால் அவனோ அந்த தேசத்துக்கு முன்பாக ஒரு குடிசை வீட்டை போட்டு அங்கே ஒரு நிழலில், ஆமணுக்கு செடியின் நிழலில் உட்கார்ந்து கொண்டு என்ன நடக்கும் என்று பார்த்து கொண்டிருக்கிறான். வாசிப்போம் யோனாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4:5. பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருக்கிறான். அந்த நிழலை சார்ந்திருக்கிறான். அது என்ன நடக்கும் என்று பார்த்து கொண்டு, அதே போல நம்முடைய வாழ்க்கையில் வேற எங்கேயோ நம் சார்ந்து கொண்டு, எங்கேயோ நம்பிக்கை வைத்து கொண்டு, எங்கேயோ விசுவாசத்தை வைத்து கொண்டு இருப்போம் என்றால் அது அங்கிருந்து அவர் தகர்த்து போடுவார். அந்த ஆமணுக்கு செடியை பூச்சிகள் வந்து என்ன செய்தது? அரித்து ஒன்றுமில்லாமல் போட்டவுடனே அவன் தலையில் வெயில் அடித்தது, அவன் எரிச்சல் அடைந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம நடத்துகிற பாதையில் எவ்வளவு நம்மை தாழ்த்துகிறோமோ, எவ்வளவு அவருக்கு ஒப்பு கொடுக்குறோமோ, அது நிமித்தமாக நாமும் நம்முடைய தேசமும் நம்முடைய குடும்பமும் சபையும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆகவே தான் யோனாவை போல அல்ல, தேவ சித்தத்தின்படியே கர்த்தர் மேல் நாம் சார்ந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். கழுகு தன் குஞ்சுகளை சட்டையின் மேல் சுமக்கிறது போல என்று சொல்வது நம்மை பயிற்சிப்பதற்காக, நம்மை உருவாக்குவதற்காக. அடுத்ததாய் நாம் பார்க்கிறோம் லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை நாம் பார்க்கும்போது, காணாமல் போன அந்த ஆட்டை மேய்ப்பன் தன் தோளின் மேலே சுமந்து கொண்டு வருகிறான். 5-6 வசனங்கள். கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து. சரி, இங்கே நம்ம பார்க்கிறோம், காணாமல் போன அந்த ஆட்டை கண்டுபிடித்த உடனே காலில் 2 அடி கொடுத்து, இப்படியா நீ போவது, இப்படியா செய்வது என்று சொல்லி எரிச்சல் அடையாதபடிக்கு, கோபப்படாதபடிக்கு அதை தன் தோளின் மேலே சுமந்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாராகிய புறஜாதியராகிய நம்மை அவர் என்ன செய்கிறாரு? தோளின் மேல் சுமந்து கொண்டு இருக்கிறார், சுமந்து வருகிறார், சுமந்து வந்தார், இனியும் சுமப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகப்படக்கூடாது. மெய்ப்பனை போல சுமக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். ஜீவன் கொடுப்பது மட்டுமல்ல, அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன் என்று ஏசி சொல்லியிருக்காரு. அப்படி என்றால் நமக்குள்ளே அந்த ஜீவன் நித்திய ஜீவன் அடையும் வரைக்கும் நல்ல மெய்ப்பனை போல நம்மை அவர் சுமக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எஸ்ஐயா 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலும் மெய்ப்பனை போல அவர் சுமக்கிறார். படிப்போம். 40:11. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், தன் மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தன் புயக்கடத்திலே சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாக நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஆடு, அதனால்தான் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் காணாமல் போன 3 பகுதியை நாம் பார்க்கிறோம். காணாமல் போன குமாரன், காணாமல் போன ஆடு, காணாமல் போன வெள்ளிக்காசு. வெள்ளிக்காசை தேடினாங்க, காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடித்தாங்க. ஆனால் காணாமல் போன மனுஷனை தேடி போகவே இல்லை. அப்படி என்றால் என்ன? தானாக அவன் திருந்தி வரணும். ஆமேன். அல்லேலூயா. பின்வாங்கி போனவங்களை பற்றி நாம் தேடி போகவே கூடாது. அவன் சபை விட்டு போயிட்டான்னு சொல்லி தேடி இரக்கம் காட்டவே கூடாது. அவங்களாக திருந்தினா தான், அவங்களாக திரும்பி வந்தால்தான் கர்த்தர் அவர்களை என்ன செய்வார்? ஏற்றுக்கொண்டு. அந்த மகன் வருகிறான், தூரத்தில் பார்த்தோன்னே தகப்பன் ஓடி போய் கட்டி பிடித்து மொத்தம் கொடுத்து சேர்த்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே காணாமல் போன அந்த ஆட்டை கண்டுபிடித்த உடனே அந்த மேய்ப்பெண் தோளிலே சுமந்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம்.
அதைத்தான் நீங்கள் ஏசாயாவில் பார்த்தோம். மேய்ப்பனை போல மடியிலே சுமக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். 63ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலும் பூர்வ நாட்களில் சுமந்தது போல நம்மை சுமக்கிற தேவன். படிங்க 63:9. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு, ஆமென், பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். ஆமென். பூர்வ நாட்களில் எல்லாம் அவர் தூக்கி சுமந்து வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். 46ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில் இறுதியாக நாம் பார்க்கிறோம். சுமப்பார், தப்புவிப்பார், இன்னும் தப்புவிப்பார். யாக்கோபின் சந்ததியாரே, சந்ததியில் மீதியாக சகல ஜனங்களே, இஸ்ரவேல் சந்ததியிலே மீதியான ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல், பாருங்க, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் தாங்கினேன். முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்தேன். நரை வயது மட்டும். ஆமென். எவ்வளவு அருமையான தேவன் பாருங்க. நம்ம இருந்திருப்போம், தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். தகப்பனை போல சுமக்கிறவர், தாயை போல சுமக்கிறவர், கழுகு போல தன் குஞ்சுகளை சட்டையிலே சுமக்கிற தேவன் மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பராக இருந்து நம்மை சுமந்து காக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நம்மை அவர் சுமக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் அவர் நம்மை சுமந்து காக்கிறவராக இருக்கிறார் என்பதை விசுவாசித்து அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். தந்தை போல் சுமப்பவரே, தாயின் கருவேனில் காத்தவரே, தந்தை போல் சுமந்தவரே, தாயின் கருவேனில் காத்தவரே, உம்மாலாகாத காரி ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரி ஒன்றுமில்லை, உம்மை நம்பினோர் வெட்கிய போனதில்லை, உம்மை நம்பினோர் வெட்கி போனதில்லை. அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, ஆசையுந்தன்மை மாத்திரம் அன்பு கேடதும் கொண்டோ, ஆசையுந்தன்மை மாத்திரம் அன்பு கேடதும் கொண்டோ. தந்தை போல் சுமப்பவரே, தாயின் கருவேனில் காத்தவரே, தந்தை போல் சுமந்தவரே, தாயின் கருவேனில் காத்தவரே, உம்மலாகாத காரி ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரி ஒன்றுமில்லை, உம்மை நம்பினோர் வெட்கிய போனதில்லை, உம்மை நம்பினோர் வெட்கி போனதில்லை. அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, ஆசையுந்தன்மை மாத்திரம் அன்பு கீடேதும் உண்டோ, ஆசையுந்தன்மை மாத்திரம் அன்பு கீடேதும் உண்டோ, ஆசையுந்தன்மை மாத்திரம் அன்பு கீடேதும் உண்டோ. நம் தேவன் நம்மை சுமக்கிற தேவன்.
ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உம்மை போற்றி புகழுகிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர். ஆண்டவரே, இந்த ஒரு புதிய மாதத்தை காண நீர் எங்களுக்கு உதவி செய்தபடினால் ஸ்தோத்திரம். வருடம் தொடங்கி 2வது மாதத்திற்குள் காலெடுத்து வைக்க கர்த்தர் உதவி செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய கிருபை எங்களை தாங்கி கொண்டபடினால் ஸ்தோத்திரம். கடந்த மாதத்தில் கர்த்தாவே உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருந்தபடினால் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் வைத்து எங்களை வழி நடத்தி வந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஐயா, உம்முடைய ஆலயத்தில் வந்து கர்த்தாவே, இந்த மாதத்தில் நீர் எங்களை சுமந்து கொண்டு போகிறபடி சொல்லியிருக்கிற ஐயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளை எப்படியெல்லாம் சுமப்பார், அப்படியெல்லாம் நான் சுமந்து உங்களை தாளாட்டி ஏந்தி நடத்துவேன் என்று வாக்குத்தத்தம் செய்த தேவனின் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிற ஆண்டவரே, நீர் எங்களை சுமப்பதற்கு நாங்கள் எப்படி உம்மிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்து ஆண்டவரை அதுக்கேற்றபடி எங்களை கீழ்ப்படுத்தி கொண்டு உமக்கு எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுத்து ஜீவிக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்தும். நாங்கள் உம்முடைய கரங்களை பிடித்து கொண்டிருக்கும் போது நிச்சயமாகவே நீர் எங்களை சுமக்கிற தேவன், நீர் எங்களை சுமந்து கொண்டே போவீர் ஆண்டவரே. நீர் எங்களை ஏந்தி சுமந்து வழி நடத்துகிற தேவன், எங்களை தாளாட்டுகிற தேவன் ஆண்டவரே. ஒரு தகப்பன் தன் பிள்ளை எப்படியெல்லாம் தன் தோளிலே சுமப்பார்கள் ஆண்டவரே, அதை போல ஆண்டவரே இந்த ஆட்டு காணாமல் போன இந்த ஆடுகளே நீ தெரிந்து கொண்டு நீர் எங்களை சுமந்தபடியினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களை சுமப்பீர். இந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உடைய சமூகத்தில் நாங்கள் இருக்கிறோம். உடைய கிருபையானது எங்களை தொடரும்படி ஜெபிக்கிறோம். அந்த நாளிலே நடக்கிற எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் நீர் பொறுப்படுத்த முடியாது ஜெபிக்கிற ஐயா. நாளைக்கு நடக்கிற ஆண்டவரே பந்திக்காகவும் நீர் எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே நாங்கள் முற்றிலும் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும். இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மாதம் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், கையின் பிரயாசங்கள் ஆண்டவரே, விவசாயங்கள் எதுவாய் இருந்தாலும் ஆண்டவரே, கையின் பிரயாசங்களை எல்லாம் நீர் வர்த்திக்க பண்ணுகிற தேவன் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. சுமக்கிற தேவன் நிச்சயமாகவே நீர் ஆசீர்வதிப்பீர் என்று விசுவாசித்து உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.